சரி, அனுபவமே இல்லாமல் விவசாயத்தில் வந்து எப்படி இவ்வளோ அனுபவம் கற்றுக்கிட்டீங்க? யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? நம்ம வந்து நம்ம வயல்லையே கிட்டத்தட்ட பல வருஷமாக நம்ம வயலில் பண்ணையால் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங் நமக்கு என்ன இப்போ நான் கேட்பேன், அவங்கள்ட்ட தான் கேட்பேன். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போ நான் விதைக்கணும், எல்லாம் அவங்கள்ட்ட தான் கேட்டுப்பேன். என்னோடய டேட்டா அவங்க தான் நம்ம வயலில் பண்ணையாள். இவங்கள்ட்ட தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கேட்டுக்கிட்டேன். நாங்கள் வந்து 46 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். குருவை, சாலடி, சம்பா அனைத்து வகையும் நெல் வகையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல விதமாக. இதுவரையும் நாங்கள் வந்து 4 பக்கமும் கான் எடுத்து மீன் வளர்க்குறோம். மீன் வளர்த்து அதில் வந்து நடுக்கொண்டு விவசாயம் பண்ணிக்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் வந்து கனகசுந்தரம். நீங்கள் பார்த்ததில் மோசமான ஒரு புயல்னா இது? புயல் வந்து மோசமான புயலுங்கிறது கஜா புயல் தான் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. நம்ம நல்ல பாதிப்பு எங்களுக்கு. வெள்ளம் வெள்ளம் வந்து 1972 ஒரு வெள்ளம் வந்து நாங்கள் குருவ நெல் பூரா எங்கள் நட்டு அறுக்க முடியாத கண்டிஷனில் வந்து எல்லாம் முழுகி போய்கிட்டது. அதில் வந்து குருவா பூரா எல்லாம் சந்தில் போயிட்டு எங்களுக்கு வந்து, அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 87 நடந்த சம்பவம் அது. அதுக்கு பிற்பாடு விவசாயம் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்தில் பெரிய சவால்னால் அந்த இயற்கை தான். இயற்கை தான். மழை எப்போ பெய்யும் தெரியாது, மழை எப்போ பெய்யும்னு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து 3வது போகம் வந்து ஈடு குருவையாக போட்டிருக்கோம். மழை மேய்ஞ்சது பிற்பாடு நல்லா எங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்குமே என்று நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவனை இது வரையும்.